உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 26ல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, வெறும் அதிமுக தேமுதிகன்னு வச்சுங்க, தோல்விதான் அடைவீங்க. திரும்பவும் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியை எடுக்க வேண்டும். அதிமுகவை முதல்ல பலப்படுத்தணும். இந்த பிரிந்திருப்பவர்கள், எதிர்த்து பேசுபவர்கள், அவங்க எல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. தலைவராக அண்ணாமலை அவர்கள் ரீட்டைன் ஆகிக்கிட்டு இருக்காரு. என்ன சார், ஏன் சார் அமைச்சரவையில் அவருக்கு இடம் இல்லை? இப்போது பெற்ற வாக்கு சதவீத உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புகிறது. அதற்கு அண்ணாமலை அவர்கள் பயன்படுவார் என்று கருதுவதால் தான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்று நினைக்கிறேன். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். பாஜகவும் சரி அதிமுகவும் சரி 2026 ரெண்டு பேரோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்களே சார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக முதலிலேயே சொல்லிவிட்டது. ஆமா, 24 மட்டும் இல்ல 26 எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் எடப்பாடி அவர்கள் உறுதியா சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல்ல மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் கணிசமாக இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வந்திருக்குன்னா, சீமானுக்கு இவ்வளவு வாக்கு வந்திருக்குன்னா, அதெல்லாம் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களுடைய வாக்குகள். அதனால தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரும் என்று ஒரு அரசியல் ரீதியான பார்வை இது. அது அரசியல் ரீதியான பார்வை. ஆகவே அந்த மாற்றத்தை நாங்கள் அந்த ஸ்பேஸை நாங்கள் நிரப்புவோம் என்று அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதிமுக அதற்கு இடமளித்து விட போகிறதா என்பது, அதிமுக என்ன செய்ய போகிறது என்பதுதான். நீ 26ல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்க, வெறும் அதிமுக தேமுதிகன்னு வச்சுங்க, தோல்விதான் அடைவீங்க. திரும்பவும் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியை எடுக்க வேண்டும். அதிமுகவை முதல்ல பலப்படுத்தணும். இந்த பிரிந்திருப்பவர்கள், எதிர்த்து பேசுபவர்கள், நீக்கப்பட்டிருப்பவர்கள், அவங்க எல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. தென் மாவட்டத்தில் இதே வாக்கு சரிவு ஏற்படும். அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அவங்கள உள்ள இழுத்து அவங்களுக்கு உரிய பொசிஷன் கொடுத்து சரியான கூட்டணி அமைச்சா அதிமுக தேரும். இல்லைன்னா அதிமுக தேரவே தராது. ஓகே சார். அதாவது ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு சில பேர் அவர் அணியை விட்டு வேறொரு அணிக்கு மாறி இருக்காங்க. என்ன இல்லை, இது தொடர்பாக நான் சொல்லிவிட்டேன். ஓபிஎஸ் சொல்லாத எந்த புது கருத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. திரு கேசிபியோ ஜேசிடியோ ஓபிஎஸ் சொல்லாத எந்த புது கருத்தையும் சொல்லல. ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, அனைவரும் ஒன்றிணைவது தான் நல்லது, கட்சிக்கு பலம், கூட்டணிக்கு பலம், எல்லாத்துக்கும் பலம்னு தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஓபிஎஸ் அதுல கட்சிக்குள்ள அவங்க அணிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. ஓபிஎஸ் பிஜேபியோட போனது சரியா தப்பான்ற கருத்து வேறுபாடுல இவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் சொல்லாத எந்த புது கருத்தையும் இவங்க சொல்லிடல. அதிமுக ஒன்றிணைவதுதான் பலம் என்று திருமதி சசிகலாவும் ஓபிஎஸும் நீண்ட நாளுக்கு முன் சொல்ல தொடங்கி விட்டார்கள். ஓகே சார். பாஜகக்குள்ள ஐடி விங்கையை தமிழிசை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் மீது நானே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சக கட்சியினரையே ஐடி விங் ரொம்ப மோசமா பேசுறாங்கிற குற்றச்சாட்டு டாக்டர் தமிழிசை பற்றி ஐடி விங் என்று அபிஷியலாக கமெண்ட் வந்ததா என்று தெரியவில்லை. பாஜக ஆதரவாளர்கள் என்று அறியப்படுபவர்கள் சமூக வலைத்தளங்களில் டாக்டர் தமிழிசை அவர்களை பற்றி விமர்சனங்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டார்கள் என்று நான் அறிகிறேன். அது தவறான போக்கு. டாக்டர் தமிழிசை அவர்கள் தென் சென்னையிலே போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த டாக்டர் ஜெயவர்தன் அவர்களை பின்னுக்கு தள்ளி அவரை விட மிக கணிசமான வாக்குகள் கூடுதலாக பெற்று டாக்டர் ஜெயவர்தன் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு இவர் வாக்குகள் பெற்று இருக்கிறார் என்றால் பாஜகவின் வலிமையும் காரணம், டாக்டர் தமிழிசை அவர்கள் மீது மக்களுக்குள்ள ஒரு நல்லெண்ணமும் காரணம். டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அவரும் உள்ளரங்கிலே பேச வேண்டும். அவரோடு கருத்து வேறுபாடு கொண்டவர்களும் அதை பொதுத்தளத்தில் பகிர்வது சரியல்ல. உள்ளரங்கிலோ அல்லது நேரிலோ அவரிடம் பேச வேண்டுமே தவிர இப்படி பேசுவது சரியல்ல. இது கட்டுப்பாட்டை மீறிய வகையிலான போக்கு என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறாருன்னு பல்வேறு தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அமைச்சரவையில் அண்ணாமலை அவர்களுக்கு இடமில்லை. குறிப்பாக மோடி அவர்களே தமிழ்நாட்டுடைய பாஜக வளர்ச்சியை பத்தி நாடாளுமன்ற மைய கூட்டத்தில் பேசியிருக்காரு. குறிப்பாக தலைவராகவும் அண்ணாமலை அவர்கள் ரீட்டைன் ஆகிக்கிட்டு இருக்காரு. என்ன சார், ஏன் சார் அமைச்சரவையில் அவருக்கு இடம் இல்லை? தமிழக பாரதிய ஜனதாவை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இப்போது பெற்ற வாக்கு சதவீத உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புகிறது. அதற்கு அண்ணாமலை அவர்கள் பயன்படுவார் என்று கருதுவதால் தான் அவர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்று நினைக்கிறேன். திரு முருகன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிதான். ஆனால் அவர் கட்சி பணியில் இன்னும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் குறித்த பணியிலும் எப்போதாவது நாடாளுமன்ற தொகுதி சம்பந்தப்பட்ட வேலையிலும் தான் கவனம் செலுத்தினாரே தவிர மாநிலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் தீவிர
பங்கை அமைச்சராக இருந்தபோது செலுத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை. Okay. அதை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். திமுக வெற்றி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட போறாங்க, முப்பெரும் விழா. அதே போல கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட போறாங்க. அமைச்சரவை மாற்றம் எப்ப சார் இருக்க போகுது? எனக்கு தெரிந்து உடனடியாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். ஏனென்றால் அநேகமாக எல்லா தொகுதி 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தால் வாக்கு சதவீதம் சில இடங்களில் குறைந்திருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து பரிசீலிக்கக்கூடிய நேரத்தில் பரிசீலிப்பார். அமைச்சரவையில் இப்போதைக்கு மாற்றம் இருக்காது. ஒருவேளை திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராகும் சமயத்திலோ அல்லது திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தால் அவர் அமைச்சராவார் என்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலோ சில இலாக்கா மாறுதல்கள் இருக்கலாம் என்கிறார்கள். இதுதான் எனக்கு கிடைக்கிற. ஓகே சார். திமுக நாடாளுமன்ற சீனியர் டிஆர் பாலு அவர்களை தவிர்த்து விட்டு கனிமொழி அவர்களுக்கு நாடாளுமன்ற தலைவர் பதவியை திமுக கொடுத்திருக்காங்க. இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே கனிமொழி அவர்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க பேசியிருக்கீங்க, கொடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்க கருத்து சார்? திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தனது தொகுதி வலுவான தொகுதி என்கிற நிலை காரணமாக பல பகுதிகளில் சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஓகே. திரு டிஆர் பாலு சீனியராக இருக்கலாம், அவர் தொகுதிக்குள் தான் முடங்கி கிடந்தார். திருமதி கனிமொழி அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று கட்சியின் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் பிரச்சாரம் செய்கிற ஒரு கருவியாக இருக்கிறார். பெண்கள் கூட்டம் அவருக்கு கணிசமாக வந்தது. ஆகவே கட்சியிலே அவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால் அது அவருடைய தகுதிக்குரிய உயர்வு தான் என்று நான் பார்க்கிறேன். இரு அவைகளுக்கும் சேர்ந்து குழு தலைவராக அவரை ஆக்கியிருக்கிறார்கள். காலதாமதமாக கிடைத்தாலும் அவருடைய பணிக்குரிய கௌரவம், அவர் பணிக்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் இதை பார்க்கிறேன். சார், என்னுடைய கடைசி கேள்வி, அதற்கு விருப்பப்பட்டா நீங்க பதில் சொல்லலாம். மத்தியில பொறுத்த வரைக்கும் மோடி தான் பிரதமராக வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி கொண்டு வருகிறார்னு எல்லா ஊடகங்களையும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா மேடை, அதாவது திமுக மேடையில நீங்க பேசியிருக்கீங்க. ஒரு கருத்து முரண்பாடா இருக்கு. இந்த கருத்துக்கு நீங்க விருப்பப்பட்டா பதிலளிக்கலாம். என்ன சார் நடந்துருச்சு? என்ன நடந்துச்சு? மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் மீது அன்பு கொண்ட திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஓராண்டு நடத்துவதாக நாங்கள் இருக்கிறோம். அதிலே ஒரு பகுதியாக, இந்த நூற்றாண்டின் நிறைவு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை குறித்து அவர்களுடைய பார்வையிலே பேச வேண்டும் என்று என்னிடத்திலே தொலைபேசியில் கேட்டார். நான் திராவிட முன்னேற்றக் கழக மேடையில் பேசியது உங்களைப் போல ஒரு சிலருக்கு வியப்பை அளிக்கலாம். ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் மட்டும் கலந்து கொள்ளுகிற ஒரு அமர்வில் நான் பேச வேண்டும் என்று அவர் கேட்டார். நீங்கள் கூறிய இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நிகழ்ச்சியில் அந்த மேடையில் யார் யார் இருந்தார்களோ அவர்கள்தான் திரு மு.க. ஸ்டாலின் மேடையிலும் நாங்கள் இருந்தோம். மதிப்புக்குரிய இந்து ராம் அவர்கள், அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள், அதே போல் ஆழமான கருத்து செறிவோடு கருத்துக்களை ஊடக விவாதங்களில் தெரிவித்து வருகிற என்னுடைய இனிய சகோதரர் நண்பர் மணி அவர்கள், என்னுடைய நண்பர் மைப்பா நாராயணன் அவர்கள், இவர்களெல்லாம் சென்ற வருடமும் கலந்து கொண்டோம், இந்த வருடமும் கலந்து கொண்டோம். சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் என்று கருதுகிறேன். அப்போது முதல்வர் விழா, இப்போது கலைஞர் விழா. புதிதாக செந்தில்வேல் ஊடகவியலாளர் அவர் அதில் அந்த மேடையிலே வந்தார். ஏற்கனவே அந்த மேடையில் இருந்த ஒருவர் இப்போது இல்லை, அவர் திரு பகவான் சிங். அவருக்கு பதிலாக திரு செந்தில்வேல் அழைக்கப்பட்டிருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சட்டமன்ற பணி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் சட்டமன்ற செய்தி சேகரிப்பாளர் என்ற முறையிலே அதை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய துக்ளக் நிறுவி ஆசிரியர் திரு சோ அவர்கள் கலைஞர் அவர்களை பாராட்டி நீண்ட கட்டுரை ஒன்றை துக்ளக்கில் எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் ஊடகவியலாளராக திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு நான் கருத்து வேறுபாடு கொண்டவன் என்பது திமுகவுக்கும் தெரியும். ஊடக விவாதங்களில், யூடியூப் நேர்காணல்களில் திமுக அரசின் சில செயல்பாடுகளை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் என்பதும் திமுகவுக்கும் தெரியும். ஆகவே அதன் காரணமாக எங்கள் விமர்சனங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளப் போவதும் இல்லை. ஆகவே அந்த மரியாதை பிளஸ் கலைஞர் அவருடைய சிறப்பு இயல்புகள் அதை எடுத்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு என்கிற வகையில் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன். இதில் எந்த முரணும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.